ஹே ஹாய்டா, வெல்கம் டு மூச்சு பண்ணி ஃபேன்ஃபிக்ஸ். நான் உங்கள் லில்லி. நான் இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா, இயற்கையின் காதல் சடுகுடவோட பார்ட் 28 தானே பார்க்க போகிறோம். அப்புறம் என் ஸ்டோரி எப்படின்னு கேட்டுட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா, ஓகேவா? கமெண்ட் பண்ணிட்டு போங்க, கமெண்ட்டே வர மாட்டேங்குது. அப்புறம் லைக்கும் பண்ணிடுங்க. அப்புறம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நான் இது கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணவா, இல்லை ஒரு 2-3 எபிசோடில் ஃபினிஷ் பண்ணவா? எனக்கு என்னன்னு சொல்கிறீங்களா? ஸோ இந்த ஸ்டோரிக்கு ஒன்றும் அவ்வளோவா கமெண்ட் அண்ட் லைக் வரமாட்டேங்குது, அதனால தான் கேட்குறேன். உண்மையிலுமே இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற பதில தான் இருக்குது நான் லாங்காக கொண்டு போகிறதும் அப்படியே ஸ்டாப் பண்ணுறேன். ஒரு 2-3 எபிசோடில் ஃபினிஷ் பண்ணுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது, ஓகேவா? சரி, ஓகேடா. இந்த ஸ்டோரி எப்படின்னு கேட்டுட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே? வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சைடு லில்லியும் ஜிமினோட அம்மாவும் தான். ஸோ மார்க்கெட் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்திருப்பாங்கடா. ரொம்ப டயர்டாக வந்திருப்பாங்க, ஏன்னா ஃபுல்லாக வெளியில் செம வெயிலாக இருக்கும். இந்த சைடு லில்லி தான், அத்தை என்னத்த இவ்வளோ வெயில் அடிக்குது உங்கள் ஊரில்? எங்கள் ஊரில் இப்படிலாம் இருக்காது தெரியுமா? இப்போ பார்த்தாலும் சிலன்னு காற்று, ஒரு மாதிரி அழகாக இருக்கும். சுற்றி பச்சை பசேன்னு அங்கங்கே ஆறு காலம் அந்த மாதிரிலாம் இருக்கும், மழைலாம் இருக்கும். இங்கே என்னடானா ஒன்றுமே இல்லை, வெயிலாக அடிக்குது. இங்கே பாரு, எங்கள் ஊரில் இந்த வரைக்கும் நான் எவ்வளோ கலராக இருந்தேன், இங்கே 2 நாளில் நான் எப்படி ஆகி போயிட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லில்லி சொல்கிறான். இந்த சைடு ஜிமினோட அம்மா தான் ஒரு மாதிரி இல்லை வியடாக பார்ப்பாங்க. என்னத்தை அப்படி பார்க்குற, என்ன அப்படி பார்க்குற? அடியே, ஆல்ரெடி நீ இருந்த கலர்லேயே தான் இருக்க. இங்கே பார், எங்கள் ஊரில் நான் செவன் இருந்தேன் தெரியுமா? இங்கே வந்ததுக்கப்புறம் பார், நான் எப்படி கருத்து போயிட்டேன். அது எப்படி ஒரே நாளில் வெயிலில் போயிட்டு வந்தது அப்படி சொல்கிற? ஆமாம், உங்கள் ஊரில் என்ன வெயில் அடிக்குது பார், உங்களை மாதிரி எல்லோரும் சுடுன்னு இருக்காங்க. எங்கள் ஊரில் பாருங்கள், என்ன மாதிரியே அங்கே இருக்கவங்க எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி அழகாக இருப்பாங்க. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இருத்த நான் ஒன்றுமே சொல்லலடி, ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. அமைதியாக இருப்பாங்க தெரியுமா? அதே மாதிரி அங்கெல்லாம் அப்படியே சிலின்று காற்று வீசும், மாதிரி அப்படி ஒரு மாதிரி அப்படியே அவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா? இங்கே என்னடா ஒரே வெயிலாக அடிக்குது, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. எல்லாம் என் மாமாக்காக தான் இங்கே இருக்கேன், இல்லைன்னா நான் எப்பயும் எங்கள் ஊருக்கு போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லில்லி சொல்கிறா. இந்த சைடு ஜிமினோட அம்மா தான், இது நீ அமைதியாக இருக்க, நீ அமைதியான பொண்ணு. ஆமாத்த, நான் எவ்வளோ அமைதியான பொண்ணு தெரியுமா? எங்கள் ஊரில் கேட்டுப்பாரு, லில்லியோ அச்சோ அந்த பொண்ணுக்கு வாயை திறந்து பேசவே தெரியாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அப்படின்ட்டு இந்த பக்கம் லில்லி சொல்லுவான். இந்த சைடு ஜிமின் அம்மா தான் அப்படியே வாய் மேலே கை வச்சுட்டு, அடியே இப்படிலாம் பேசுகிற, வாயில தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த சைடு ஜிமின் அம்மா கோவம் வந்துடும். ஏய் இல்லைத்த, நீ தானே சொன்ன எப்படி பேசுவாங்கன்னு கேட்டல, அதான் வாயில் பேசுவாங்கன்னு சொன்னேன். இருந்தாலும் உனக்கு வாய் அதிகம் தான்டி. எங்கள் ஊரில் நான் தான் ரொம்ப சமத்து பொண்ணு தெரியுமா அப்படின்ட்டு இந்த பக்கம் லில்லி சொல்லுவா. இந்த சைடு ஜிமின் அம்மா தான், நம்பிட்டேன், அதான் இன்றைக்கி பார்த்தனே நீ எவ்வளோ சமத்து பொண்ணு. அதுவா, அந்த குண்டிச்சு தான் என்கிட்ட சண்டைக்கு வந்தா, அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணினேன். ஒரு மாங்காய் பிச்சது குத்த மாட்டா, அந்த குண்டி அந்த ஆட்டம் ஆடுறா, என்னமோ அவளுக்கு தான் ஆட தெரியுற மாதிரி டடக்குன்னு ஆடுறா. எங்களுக்கும் ஆட தெரியுந்த, அதை நான் ஆடிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் லில்லி சொல்லுவா. இந்த சைடு ஜிமின் அம்மா தான், நல்லா ஆனடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என் சைடு லில்லி தான் சிரித்தா, எனக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப தொண்டை வரன்னு போயிடுச்சு, எல்லாம் ஒரு மாதிரி இருக்குத. எனக்கு ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் கொண்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்லே. இந்த சைடு லில்லி ஃபேஸுக்கு நேராக அப்படியே கூல்ட்ரிங்க்ஸ் இந்த பாட்டில் வருண்டா. இந்த சைடு லில்லி தான் என்னென்னு பார்த்தா அங்கே லியா தான் கூல்ட்ரிங்க்ஸ் வச்சுட்டு நின்றுட்டுருப்பா. இந்த சைடு ஜிம்மி நம்ம தான், லியா ஏன்டி நீ காலேஜ் போகலையா? ஏன்னா எனக்கு வீட்டில் இருக்க அதிசயமாக இருக்குது. ஆமாம், இன்றைக்கி கொஞ்சம் காலேஜில் ஃபங்க்ஷன் இருந்துச்சு, அதனால் எங்களை சீக்கிரமாக விட்டுட்டாங்க, ஸோ அதனால் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இல்லையே, நீ இவ்வளோ சீக்கிரம் வர ஆளே கிடையாது. என்ன தான் காலேஜ் சீக்கிரமாக விட்டாலும் அதுங்க இங்கே ஊர் சுற்றிட்டு வரதுக்கு நைட்டு 7 மணி பண்ணிடுவேன். இன்றைக்கி நான் எவ்வளோ சீக்கிரம் வந்திருக்க? அதான் நான் சொன்னேன் இல்லைம்மா, காலேஜ் சீக்கிரம் விட்டாங்க, ஸோ கரெக்டாக வீட்டுக்கு போயிடணும்ல, அதனால தான் வந்துட்டேன். இந்த சைடு லியா அம்மா தான்,
இல்லையே, இது நம்புற மாதிரி ஒன்றும் இல்லையே. மா சும்மா என்ன நம்பாதவே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து லியா சொல்லுவா. இன்சைடு லில்லி தான். இவங்க 2 பேர்த்து பேசுறத பார்ப்பாங்க. இன்சைடு லியா தான். ஹே லில்லி, இந்தா நீ தொண்டை வரன்றிருக்குன்னு சொன்னல, இந்தா உனக்கு தான் ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லியா என்ன பண்ணுவா, லில்லிக்கு வந்து கூல்ட்ரிங்க்ஸ் கொடுப்பாடா. இந்த சைடு அப்படியே ஜிமின் அம்மாவுக்கும் தருவாங்க. அப்போ இப்போ லில்லி தான் குடு இல்லையா, எனக்கு தொண்டெல்லாம் ஒரு மாதிரி வரன்னு இருக்கு, ஒரு மாதிரி இருக்குது. ஆமாம், இது என்ன இத்தனை பாட்டில் இருக்குது? உனக்கு எத்தனை வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லியா சொல்லுவா. இன்சைடு லில்லி தான். நான் 2 எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 கையில் 2 எடுத்து வச்சுக்குவா. இன்சைடு ஜிமினோட அம்மா தான். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு ஸோ ரூமுக்கு போயிடுவாங்க. இன்சைட் லியா தான் அப்படியே வந்து லில்லி பக்கத்தில் உட்காந்துட்டு ஆமாம் என்னாச்சு, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அதுவா இல்லையா, இந்த மாதிரி அங்கே நாங்கள் மார்க்கெட்டுக்கு போனோமா, அங்கே ஒரு மாங்காய் இருந்துச்சுன்னு பிச்சமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நேற்று நடந்த சண்டை, அந்த அன்னைக்கு நடந்த சண்டையெல்லாம் சொல்லிட்டு இருப்பா. இன்சைட் லியா தான் அப்படியே வாய் மேலே கை வச்சுட்டு பார்ப்பா. இன்சைடு லில்லி தான். ஏன்டி அப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. இன்சைடு லியா தான். நீ இவ்வளோ வாய் பேசுவே என்ன? அதெல்லாம் நிறைய பேசுவேன், புது இடமாச்சின்னு கொஞ்சம் கம்மியாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லில்லி சொல்லுவா. இந்த சைடு லியா தான். என்ன கம்மியாக பேசுகிறியா? இதுவே ரொம்ப ஓவர் தான்டி அப்படின்னு சொல்லிட்டு லியா கேட்பா. இந்த சைடு லில்லி தான். ஹலோ, இதெல்லாம் கம்மி தான், அது எங்கள் ஊராக இருக்கட்டும் பாரு, நானும் என் ஃபேரி அக்காவும் இருக்கோம், அப்படியே அந்த ஊரே ஒரு நாள் அலசிட்டு வந்துடும் தெரியுமா, ஏதோ புது இடமா இருக்கேதுன்னு கொஞ்சம் பொறுமையாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லில்லி சொல்லுவான். சரி லியா தான். நல்ல பொறுமையாக தான் பேசுகிறேன், இந்த பொறுமை கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லியா சொல்லுவா. இப்போ லில்லி தான். என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை. சரி, எங்கே போயிட்டாங்க உங்கள் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லியா கேட்பா. இன்சைட் லில்லி தான். தெரியல, எங்கே வெளியில் போயிட்டு வரணும்னு சொன்னாங்க, இன்னும் காணும், அவருக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. அங்கே இருந்துட்டு வாளுங்களா, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த பக்கம் இருந்து ஜங்குக்கு வருவாங்க. இன்சைடு லில்லி தான். யோ மாமா, எங்கேயா போனேன்? உன்னை நான் எப்பயும் காலையிலேருந்து பார்த்துட்ருக்கேன், ஆளே காணும், நீ பாட்டில் விட்டுட்டு போயிடுற, என்னாச்சு மாமா பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லில்லி கேட்பா. இன்சைடு ஜங்குக்கு தான். வந்த உடனே டேன்ட்டு ஏண்டி அவன் வெயிலில் போயிட்டு வந்திருப்பானே, களைச்சி வந்திருப்பானே, ஏதாவது வந்து தண்ணி கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி ஏதாவது கொடுப்போம்லாம் இல்லை, வந்த உடனே உன் வேலையை மட்டும் கரெக்டாக இருக்க பார்த்தியா அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு திட்டுவார். இந்த சைடு லில்லி தான். அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலே. இப்போ லியா என்ன பண்ணுவானா, இந்த அப்படின்னு சொல்லிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுப்பா. இந்த சைடு ஜங்குக்கு தான். தேங்க்ஸ்மா, நீ ஏதாவது எனக்கு கொடுத்தே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு இருப்பான். இந்த சைடு லில்லி தான். லில்லி பக்கத்தில் லியா உட்காந்துருப்பா. இந்த சைடு மாமா சொல்லு மாமா, என்னாச்சு, டேங் மாமா இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கல. அவன் ஏதோ ஒர்க் விஷயமா வந்து வெளியில் போயிருக்கானா, வரதுக்கு 1 வீக் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. இந்த சைடு லில்லி தான். 1 வாரம் நான் வெயிட் பண்ணணுமா அப்படின்ட்டு லில்லி சொல்கிறா. இப்போ லியா தான். ஆமாம், அவங்க வந்து ஏதோ அந்த கம்பெனி ப்ராஜெக்ட் விஷயமா ஸோ வந்து அவர் வந்து யூஎஸ்ஏ போயிருக்காங்க, வரதுக்கு 1 வீக் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. இந்த சைடு லில்லி தான். 1 வாரமா, நான் 1 வாரம் பார்க்காம இருக்கணுமா, ஆல்ரெடியே 1 வாரம், அச்சோ 15 நாள் நான் வெயிட் பண்ணுமா அப்படின்ட்டு லில்லி சொல்கிறான். சைடு லியா தான். இதெல்லாம் வெயிட் பண்ணுறதுனால என்ன இருக்கும், என்னாச்சு அப்படின்னு சொல்லி இதனால் என்ன, வெயிட் பண்ணுறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? அது இல்லை இல்லையா, ஆல்ரெடி நான் வேறு எங்கள் வீட்டில் வந்துட்டு 1 வீக்கில் வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ மறுபடியும் 1 வீக் ஆகும்னா எங்கள் அம்மா திட்டாதா, நான் ஊருக்கு போக வேணாமா அப்படின்ட்டு லில்லி கேட்பா. அந்த சைடு லியா தான். எங்கள் கூட இற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லியா கேட்கல. இந்த சைடு இங்கே இருக்கணும் தான், அதுக்கு டேமாமா என்னை கல்யாணம் பண்ணால் தானே நான் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து லில்லி சொல்லக்கல. இப்போ லியா தான். டேமாமா கல்யாணம் பண்ணால் தான் இங்கே இருக்கணுமா என்ன, எங்கள் கூடலாம் இருக்க மாட்டியா அப்படின்ட்டு லியா ஒரு மாதிரி வந்து லில்லியை பார்த்து கேட்பான்னு சொல்லி லில்லி தான். ஏன்னா புரியல. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என்னென்னா இவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்கடா. இப்போ அங்கே இருந்துட்டு ஜிமினோட அப்பாவும் அப்படியே உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. இன் சைடு ஜிமின் தான். மா சொல்லுப்பா. எனக்கு ரொம்ப ஹெட் பெயினாக இருக்குது,
ப்ளீஸ்மா ஒரு டம்ளர் ஒரு கப் காஃபி மட்டும் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்லிவிட்டு மேலே ரூமுக்கு போயிடுறான். இந்த சைடு ஜங்குக்கு கண்டுக்கவே கிடையாது. இந்த சைடு அதே மாதிரி தான் பார்க்கு வந்துட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக அந்த சோபாவில் உட்காந்துருப்பாங்க. இந்த சைடு மிஸ்ஸஸ் பார்க்கு தான், என்னாச்சுங்க, ஏன் பையன் ஒரு மாதிரி போகிறான், வாய்ஸில் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கக்குள்ள இந்த சைடு பார்க்கு தான், ஒன்றும் இல்லடி, ஒரு ஃபைல் ஒன்று மிஸ் ஆயிடுச்சு, ஸோ அந்த டென்ஷனில் இருக்கான். ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ண ப்ராஜெக்ட்டு எப்படி ஃபைல் மிஸ் ஆச்சுன்னே தெரில. இவன் பொறுப்பில் தான் விட்டேன், ஆனால் எப்படியோ மிஸ் பண்ணிட்டான். ஸோ அது கொஞ்சம் டென்ஷனில் போயிட்டுருக்கான். இன்னும் 2 டேஸில் வந்து அதுக்கு கொஞ்சம் மீட்டிங்லாம் இருக்குது. கிம்மும் நாமளும் சேர்ந்து தான் கொலாப் பண்ணியிருக்கோம். ஸோ அவனும் டயாங் வேறு போய் வெளியில் போயிருக்கிறதுனால அங்கேயும் வந்து நம்மளால் ஃபைல் இப்போ வந்து இது பண்ண முடியாது. ஸோ 2 பேர்த்தோட அந்த இதுவுமே வந்து ஜிமின் கிட்ட தான் கொடுத்து வச்சுருந்தேன். இவன் எப்படி மிஸ் பண்ணான்னு தெரில. அந்த ஃபைலை ரெடி பண்ணுறதுக்கே 1 வீக் ஆகும். என்ன பண்ணுறதுனே தெரில, ஒரே டென்ஷனாக இருக்குது. அதில் கொஞ்சம் கத்திட்டேன், அதனால கொஞ்சம் டென்ஷனாக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்க்க சொல்கிறாங்க. இந்த சைடு ஜிமின் அம்மா தான், எங்கே கொஞ்சம் பார்த்து பேசியிருக்கூடாதா, நான் என்னம்மா பண்ணுறது, ஆஃபீஸில் அந்த டென்ஷன் வேறு. ஸோ இன்னும் 2 டேஸில் மீட்டிங் வேறு ரெடி பண்ணணும்னு அவங்க வந்து இது சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தானே பண்ணே ஆகணும். அப்போ இருக்கிற மாதிரி இப்போயும் குழந்தைத்தனமாகவே இருக்கான். கொஞ்சமாவது பொறுப்புன்றது இருக்க வேணாம். இவனை நம்பி எவ்வளோ பெரிய ப்ராஜெக்டில் நான் வந்து சைன் போட்டிருக்கேன். ஸோ இவ்வளோ அசால்ட்டாக இருந்தால் எப்படி இருக்கிறது, இன்னும் விளையாட்டுத்தனமாகவே இருக்கான். அது கொஞ்சம் கோவத்தில் கத்திட்டு அதனால டென்ஷனாக இருக்கான் அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்து பார்க் சொல்லுவாங்க. இந்த சைடு ஜிமின் அவங்க அம்மா தான், ஏங்க நீங்கள் வேறு, அவன் அப்படியே குழந்தை, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கான், அவங்ககிட்ட போய் மூஞ்ச கட்டிகிட்டு இருக்கீங்க. சரி சரி, நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன், நீ போய் என்னை டென்ஷன் படுத்தாத, எனக்கு ஒரு கப் காஃபி கொடு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கலையே. அங்கே ஜங்குக்கு வந்து பார்க்குக்கு தான் அப்படியே காஃபி கொடுப்பாங்க. இந்த பக்கம் பார்க் எதுவும் சொல்ல மாட்டாங்க, சைலண்ட்டாக வாங்கி காஃபி குடிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த பக்கம் ஜங்குக்கு தான் அப்படியே வந்துட்டு காஃபி எடுத்துகிட்டு போய் ஜிமினுக்கு தான் கொடுப்பான். ஸோ ஜிமினும் வந்துட்டு எதுவுமே சொல்ல மாட்டான், சைலண்ட்டாக வாங்கிட்டு ஸோ அவனோட சிஸ்டம்ஸில் வந்து அவனோட டேப்பில் வந்து அவன் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பான். இந்த பக்கம் ஜங்குக்கு எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். ஸோ அப்படியே கீழே வந்துடுவான். இப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ வந்து ஒரு 9:30 ஆகுது. எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜிமின் மட்டும் வரவே இல்லை. இந்த சைடு ஜங்குக்கு பார்த்துட்டே இருப்பான், ஜிமினுக்காக வெயிட் பண்ணிவிட்டு. ஆனால் வந்து வரவே மாட்டான். இப்போ அவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிடுவாங்க. இந்த சைடு ஜங்குக்கு என்ன பண்ணுவான், ஜிமினுக்கு ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு கிளாஸில் கூல் ட்ரிங்க்ஸ் ஊற்றிட்டு ஸோ அவன் என்ன பண்ணுவான், மேலே ரூமுக்கு தான் போவான். அங்கே போயிட்டு டோரை நாக் பண்ணுவான். இந்த சைடு மா என்னை டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ், நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த சைடு ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். இந்த சைடு ஜிமின் என்னன்னு அப்படியே டர்ன் பண்ணி பார்ப்பான். பார்த்தா அங்கே ஜங்குக்கு தான் வந்துட்டு கையில் வந்து பிளேட்டில் ஃபுட்டோடு வந்திருப்பான். இந்த சைடு ஜிமின் டர்ன் பண்ணி மறுபடியும் ஒர்க்கை பார்த்துட்ருப்பான். ஏய் குலச்சி, முன்ன ஃபுட்டை சாப்பிடு, அதுக்கப்புறம் ஒர்க்கை பாரு. இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு முக்கியமான ஒர்க் இருக்குது, ஸோ நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்குள்ளே இந்த சைடு ஜங்குக்கு தான், இங்கே பாரு, ஒர்க்கெல்லாம் அப்படியே அப்புறம் பார்த்துக்கலாம் புரியுதா, இப்போதைக்கு வந்து சாப்பிடு, உன்னை ஹெல்த்தை பாரு, அதுக்கப்புறம் மட்டும் ஒர்க்கை போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்லக்குள்ள இந்த சைடு ஜிமின் தான், எனக்கு தெரியாதா, சும்மா வந்து என்னை இரிட்டேட் பண்ணிகிட்டு இருக்காது, உனக்கு வேணா நீ சாப்பிட்டு போய் தூங்கு புரியுதா, என்னை வந்து இது பண்ணிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லக்குள்ளே இந்த சைடு ஜங்குக்கு தான், ஆஹா பாடுறா எங்கள் ஒய்ஃபுக்கு கோவம்லாம் வருது, ஜங்குக் உங்ககிட்ட இப்போ கேம் ப்ளே பண்ணுற டைமில் நான் இல்லை, ப்ளீஸ் எனக்கு கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கலே. இந்த சைடு ஜங்குக்கு தான் எதுவுமே பண்ண மாட்டான். ஸோ நின்றுக்கிட்டே இருப்பான். இந்த சைடு ஜிமின் தான் ஒர்க் பார்ப்பான். ஸோ அவனால் பார்க்கவே முடியாது. ஏன்னா வந்துட்டு ஜிமின் பக்கத்தில் ஜங்குக்கு அப்படியே அந்த ஃபுட்டை வச்சு நின்றுக்கிட்டே இருப்பான். இந்த சைடு ஜிமின் தான், என்ன பிரச்சனை உனக்கு, இப்போ என்ன வேணும், நீ ஃபுட்டை சாப்பிடு, நான் பாட்டில் போகிறேன் அப்படின்னு ஜங்குக்கு சொல்லுவான். இப்போ ஜிமின் சொல்லிட்டு வாங்கி அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு, இப்போ போதுமா, நான் சாப்பிட்டல, நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லக்குள்ளே இந்த சைடு ஜங்குக்கு தான் மறுபடியும் நின்றுட்டே இருப்பான். இந்த சைடு ஜிமின் தான், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை ஜங்கு, நீ மட்டும் சாப்பிட்ட, எனக்கு பசிக்காதா, நான் சாப்பிட மாட்டேனா, எனக்கும் சேர்த்து தான் போட்டு வந்தேன், எல்லாம் நீயே சாப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலே. இந்த சைடு ஜிமின் தான், அது ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம்ல, நீ மிச்சம் வைப்பேன்னு பார்த்தேன், நீ ஃபுல்லாக சாப்பிட்ட, இப்போ எனக்கு கீழே ஃபுட்டே கிடையாது, இப்போ எனக்கு பசிக்குது, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கலே. இந்த சைடு ஜிமின் தான், அதுக்கு நான் என்ன பண்ணட்டும், எனக்கு தான் பசிக்குதுன்னு சொல்கிறேன்ல, எனக்கு ஏதாவது செஞ்சு கொடு. வாட், என்ன புரியல,
எனக்கு பசிக்குதுடா, எனக்கு ஏதாவது கொடு. ஹலோ, நாம் இருக்கிறது பெட்ரூமில். ஸோ எனக்கு பசிச்சா கீழே போயிட்டு ஏதாவது குக் பண்ணி சாப்பிடு. அங்கே ஒன்றும் இல்லை. ஏன்னா அங்கே எதுவும் இல்லைன்னு சொன்னேன். சரி, அதுக்கு இப்போ நான் என்ன பண்ணட்டும்? நீ கூட நான் போய் சாப்பிட்டு போய் படுக்கிறேன். வாட்? எனக்கு புரியல. உங்ககிட்ட இருக்குது, அதை கொடுத்தா எனக்கு வயிறு ஃபுல்லாயிரும், நான் போய் கமெண்ட் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்லுவான். இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருப்பான். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, என்னென்ன தரணும்? அதுவா, எனக்கு ஒரு மொத்தம் கொடு, நான் பாட்டில் போய் படுத்துக்கிறேன். ஏன்னா ஆமாம், ஒரே ஒரு கிஸ் கொடு, எனக்கு வயிறு ஃபுல்லாயிரும், நான் போய் படுத்துக்குவேன். ஹலோ, இரிட்டேட் பண்ணாத ஜங்கோ ப்ளீஸ். ஆல்ரெடி நான் செம்ம கானில் இருக்கேன். எப்படி இந்த ஃபைல் மிஸ் ஆச்சுன்னு எனக்கே தெரியல, அந்த கானில் இருக்கேன். நீ வேற என்னை வந்து கடுப்பேற்றிட்டு இருக்காரு. இங்கே பாரு, இன்னும் 2 days டைம் இருக்குது, அதுக்குள்ளே நீ ரெடி பண்ணிடலாம். அதுக்கு எதுக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு இருக்க? ஹலோ, அந்த ப்ராஜெக்டை நான் 15 days ரெடி பண்ணி வச்சுருந்த ஃபைலு எப்படி மிஸ் ஆச்சுன்னு எனக்கே தெரியல. ஸோ நீ அசால்ட்டாக 2 days ரெடி பண்ணிடலான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. இன்சைடு ஜங்குக்கு தான் இப்போ என்ன பண்ணுவான், அப்படியே ஜிமின் கிட்ட தான் பொறுமையாக வருவான். இன்சைடு பொறுமையாக வந்து ஜிமினோட ஷோல்டரில் அப்படியே ஹேண்டு, இப்போ எப்படின்னா 2 பக்கமும் 2 சொல்ல 2 ஹேண்டை மாதிரி போட்டுட்டு இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன பண்ணுவான், அப்படியே வந்து ஜங்குக்கோட ஃபேஸை பார்க்க வைப்பான் ஜங்குக்கு. இப்போ ஜிமின்னு பார்ப்பான். இங்கே பார், எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிற? ரிலாக்ஸ் ஆயிரு பேபி. ஸோ 15 days ரெடி பண்ணது வந்து மிஸ் ஆயிடுச்சு நீ சொல்கிற ஐட்டம். ஸோ அந்த 15 days எப்படிலாம் நீ வந்து அந்த இதை ரெடி பண்ணலான்னு அந்த ஃபைலை ஃபில் பண்ணியிருப்பல. ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக சைலண்ட்டாக பொறுமையாக உட்காந்து யோசிச்சுப்பார். ஸோ எல்லாமே உன் மைண்டுக்கு வரும், புரியுதா? அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபைலை ஃபில்லப் பண்ணி ஸோ அன்றைக்கி மீட்டிங் அனுப்ப எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்லுவான். இப்போ ஜிமின் தான், என்ன சொல்ல வர எனக்கு புரியல. அடியை குளிச்சு நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியல. இப்போ நாம் தோட்டத்தில் ஒரு பயிர் பண்ணுறோம், புரியுதா? ஆனால் அந்த பயிர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இந்த பயிருக்கு இந்தந்த உரம் இந்தந்த மாதிரிலாம் பண்ணனா வந்து அந்த பயிர் நல்லா வளரும்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டே வந்து யோசித்து வச்சுருப்போம். அப்போது யோசித்து வச்சுருந்தா தான் அந்த பயிர் பண்ணுறப்ப இந்த டைமில் இப்போ இது இந்த ஊன்ற டைமில் இந்த உரம் கொடுக்கணும், இந்த ஸ்டேஜுக்கு வரப்போ இந்த உரம் கொடுக்கணும் அப்படின்றது வந்து நமக்கு வந்து மைண்டுக்குள்ளே வரும். ஏன்னா நம்ம முன்னாடி யோசித்து வச்சுருந்ததுனால தான் இப்போ வந்து அந்த டக்கு டக்கு நம்ம பண்ணுறதுனால நல்லா அந்த பயிர் வந்து ஒரு மாதிரி செழிப்பாக வந்து ஸோ நமக்கு வந்து வேண்டிய தானியங்கள்லாம் கொடுக்குது. அந்த மாதிரி தான். யோ, என்னையா சொல்ல வர? உன் வில்லேஜெல்லாம் தூக்கிக்கிட்டு போய் குப்பை தொட்டியில் போடு, புரியுதா? கடுப்பை கிளப்பாத. வில்லேஜில் இருக்க உனக்கு என்ன தெரியும் இங்கே இருக்கிற இந்த கம்பெனிஸ் பற்றி, இந்த ப்ராஜெக்டை பற்றிலாம்? சொல்லு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் செம்ம கானில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் வந்து ஒரு மாதிரி திட்டிடுவான். சைடு ஜங்குக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிரும். ஏன்னா அவன் எது சொன்னான், அவனை பற்றி அவனை திட்டினா கூட அவன் ஹர்ட் ஆக மாட்டான். ஆனால் அந்த வில்லேஜை பற்றி ஏதாவது ஒன்று சொன்னால் அவனுக்கு ஹர்ட் ஆயிரும். என் சைடு ஜங்குக்கு தான், ஏய் என்ன வில்லேஜ்னால் உனக்கு அவ்வளோ கேவலமாக போயிடுச்சா என்ன? ஆமாம், அவ்வளோ கேவலமாக தான் இருக்குது. ஏன்னா காட்டில் ஒலை ஓட்டி பயிர் பண்ணுற இது மாதிரி நினச்சிட்ருக்கேன் அந்த ப்ராஜெக்ட்லாம். ஹலோ, ஃபுல்லாக பிஸ்னஸ், புரியுதா? கொஞ்சமாக பிரைனை யூஸ் பண்ணால் மட்டும்தான் இதில் வந்து என்னால் முன்னேறி வர முடியும். ஸோ நீ அந்த பட்டிக்காட்டில் நடக்கிறதெல்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சு என்னை வந்து இரிட்டேட் பண்ணாத ஜங்குக் அப்படின்ட்டு ஜிமின் வந்து கொஞ்சம் ஹார்ஸாக சொல்லிடுவான். இந்த சைடு ஜங்குக்கு தான் அப்படியே ஷாக்காக பார்ப்பான். இப்போ ஜிமின் அதே மாதிரி உன் பட்டிக்காட்டுத்தனத்தெல்லாம் அங்கேயோடு வச்சுக்க, இங்கே வந்து என்கிட்ட காட்டாத, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் இன்னும் ஹார்ஸாக திட்டிடுவான். இந்த சைடு ஜங்குக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிரும். ஸோ என்ன பண்ணுவான், லைட்டாக ஸ்மைல் மட்டும் பண்ணிவிட்டு, அப்படியா, அப்போது இந்த பட்டிக்காட்டானுக்கு ஒன்றும் தெரியாது நீ சொல்ல வரியா? ஆமாம், சரி, ஓகே, நாளைக்கு உன் கூட ஆஃபீஸ்க்கு வரேன். வாட்? அதேண்டா உன் கூட ஆஃபீஸ்க்கு வரேன். இந்த என்ன பெரிய மயிறு வேலைன்னு எனக்கு கொஞ்சம் கற்றுக்கொடு. அசால்ட்டாக உனக்கு 2 நாள் டைம் கொடுத்துருக்காங்களா? ஸோ நான் 1 dayல இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு வந்து சொல்லுவான். சரி ஜிமின் தான், ஹேய் காட்டில் என்ன பயிர் பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருக்கேன் அந்த இதெல்லாம், ஹலோ அது வேற இது வேற புரியுதா, அது உனக்கு தேவை கிடையாது புரியுதா, எனக்கு வந்து ஸோ ஒன் டே மட்டும் எனக்கு வந்து நீ ட்ரைனிங் கொடு புரியுதா செல்லம், மற்ற நாள்லேருந்து என்னோட ஆட்டத்தை நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்லுவான். இன்சைட் ஜிமின் தான், அப்படியா பார்க்கலாமா, பார்க்கலாம், சவாலா, சவால், சரி ஒரு பெட்டு என்ன, இந்த எப்படி சொல்கிறதுனா 24 உனக்கு வந்து 48 hours வந்து டைம் கொடுத்துருக்காங்க மிஸ்டர் பார்க். நான் வந்து 24 and 12 36 hours நான் இந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்லுவான். இப்போ ஜிமின் தான் அப்படியே யோசிப்பான். என்ன யோசிக்கிற, தோத்துருவன்னு பயப்படுறியா என்ன, ஹலோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, 36 hours நான் இந்த ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணிட்டேன்னா நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும் புரியுதா அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்லுவான். இன்சைட் ஜிமின் தான், ஓகே டன், நீ 36 hours எல்லாமே இந்த ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணிட்டேன்னா ஓகே, நீ என்ன சொல்கிறியோ எல்லாமே நான் செய்கிறேன், அதே மாதிரி ஒரு நிமிஷம் லேட் ஆச்சுனாலும் நீ தோத்துட்டுன்னு ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்லுவான். இந்த சைடு ஜங்குக்கு தான், ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து ஜங்குக்கும் வந்து அந்த சவால் ஏற்றுக்குவான். இப்போ ஜிமின் தான், சரி போய் ரெஸ்ட் படுப்போம் அப்படின்னு சொல்லக்கூட, ஹலோ எங்கே போய் படுக்க சொல்கிற, என் பசியை தீர்த்துமா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்லுவான். இந்த சைடு ஜிமின் தான், ஹலோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அது எப்படிடா நீ ஒன்றும் கிடையாதுன்னு சொல்ல முடியும், எனக்கு ஃபுல் பசியில் இருக்கேன் புரியுதா, எவ்வளோ நேரம் கூட லைட்டாக தான் பசி இருந்துச்சு, ஆனால் இப்போ ஃபுல் பசி, அதனால ஸோ உன்னோட லிப்ஸ் இருக்குல்ல, லிப்ஸு மேல் லிப்ஸும் அப்பர் லிப்பு லோயர் ரெண்டுமே ஸோ ஃபுல்லாக நான் சாப்பிட்டா மட்டும்தான் எனக்கு வயிறு ஃபுல்லாக நிறையும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுவான், அப்படியே ஜிமின் கிட்ட தான் வருவான். சைடு ஜிமின் தான், ஜங்குக் வேணாம் சொன்ன கேளு குளிச்சி, அதெல்லாம் அங்கே பட்டிக்காட்டில் இருந்தான் பார் உன் ஜங்குக்கு மாமா, அவன்கிட்ட பேச சொல்லு, இங்கே இருக்கவன் சிட்டி பாய் அப்படின்னு சொல்லிட்டு காலர் ஒரு மாதிரி தூக்கி விட்டுட்டு நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுவோம், அப்படியே ஜிமின் கிட்ட தான் போவான். போயிட்டு ஜிமினை அப்படியே ஹிப்பில் அப்படியே ஹேண்ட் போட்டு அப்படியே டைட்டாக இழுத்து அப்படியே வந்து ஜங்குக்கோட செஸ்ட்டில் அப்படியே அணைச்ச மாதிரி அப்படியே அணைச்சிக்குவான். இந்த சைடு ஜிமின் தான் அப்படியே ஒரு மாதிரி ஐஸ் வியர்டாக வச்சுட்டு பார்ப்பான். இந்த சைடு ஜங்குக்கு தான். ஸோ என்ன பண்ணுவான்னா அப்படியே பொறுமையாக போயிட்டு ஜிமினோட லிப்ஸை அப்படின்ட்டு ஒரு மாதிரி வந்து கிஸ் பண்ணுவான். இந்த சைடு ஜிமின் தான் அப்படியே வந்து சைலண்ட்டாக நிற்பான். ஸோ அவன் எதுவுமே பண்ண மாட்டான். இந்த சைடு ஜங்குக்கு தான் என்ன பண்ணுவான்னா ஜிமினோட அப்பர் லிப்பு லோயர் லிப்பு அப்படியே ஒரு மாதிரி சக் பண்ணி பைட் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி இழுப்பான். இந்த சைடு ஜிமின் தான் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவன் சவுண்டு கொடுப்பான். சைடு ஜங்குக்கு தான் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு வலிக்குதா, நல்லா வலிக்கிட்டோம் அப்படின்ட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருப்பான். ஒரு கட்டத்தில் ஜிமின் அந்த கிஸ்ஸில் அப்படியே மெல்ட் ஆகிட்டு ஸோ என்ன பண்ணுவான்னா ஜங்குக்கு பேக் கிஸ் பண்ணுவான். இந்த கிஸ் வந்து ஒரு 5 minutes போகும்டா. இந்த சைடு நல்லா ஜங்குக்கு என்ன பண்ணுவான்னா ஜிமினோட லிப்ஸை போட்டு அப்படி சக் பண்ணுவான். ஸோ சரிதானா நினைக்கும் நொடி எல்லாம் அருகில் இருக்கணும், அருகில் இருக்கனே இறுக்கி
அந்த ப்ரீத்தே விட முடியாத அளவுக்கு அப்படி கிஸ் பண்ணி பிடிச்சி ஒரு மாதிரி பைட் பண்ணிகிட்டே இருப்பான். இன்சைடு ஒரு கட்டத்துக்கு மேலேயும் ஜிமினால் ப்ரீத் பண்ண முடியாமல் ஸோ என்ன பண்ணுவான், அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணுவான். ஜங்குக்கு அப்போ தான் பிரேக் பண்ணுவான். ஸோ அவங்களோட லிப்ஸில் அப்படியே மெதுவாக அவங்களோட லிப்ஸ் அப்படியே வெளியே வரும். இன்சைடு ஜங்குக்கு தான் அப்படியே ஜிமினை பார்த்துட்டு இப்போ தான் ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. டெய்லியும் இதே மாதிரி காலையில் ஒன்று, மதியம் ஒன்று, சாயந்தரம் ஒன்று கொடுத்தினா நான் இங்கேயே ஃபுல்லாக பாடி ஆயிடுவேன், அப்படின்னா குண்டாயிருவேன்னு சொன்னேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்லுவான். சரி ஜிமின் தான் அப்படி ஜங்குக்கு பார்த்து க்யூட்டாக ஒரு முறை முறைப்பான். அப்படிலாம் முறைக்காத குளிச்சு அப்புறமேட்டு கிஸ்ஸு போய் வேறு மாதிரி ஏதாவது ஆயிரும், போய் படுப்போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு என்ன பண்ணுவோம், ஜிமின் சொல்லுவான். சரி ஜங்குக்கு தான் படுக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். சைடு இந்த மாதிரி மட்டும் பேசாத புரியுதா, ஏன் உனக்கு ஒரு மாதிரி டெம்ட் ஆகுதா என்ன, ஹலோ அப்படின்ட்டு ஜிமின் சொல்லுவான். சைடு ஜங்குக்கு தான் ஸ்மைல் பண்ணுவான். இப்போ என்ன பண்ணுவோன்னா ஜங்குக்கு சேர்த்து போய் அந்த பெட்டில் படுத்துக்குவான். இப்போ ஜிமின் தான் மறுபடியும் அந்த சிஸ்டம்ஸில் போய் ஒர்க் பண்ண போவான். சைடு ஜங்குக்கு தான் ஹலோ பேபி, அதான் எனக்கு வந்து டைம் கொடுத்துருக்கல 36 ஹவர்ஸில் வந்து நான் முடிச்சு கொடுக்குறேன்னு, ஸோ வந்து படு, சும்மா சிஸ்டம்ஸ்லேயே போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காத. அப்புறம் என் பேபிக்கு இப்போயே ஐஸ்லாம் ஒரு மாதிரி ஆயிரும் ஃபுல்லாக, அப்புறம் டார்க் லைன் வந்துடும், அப்புறம் நான் அதை ரொம்ப கஷ்டப்படணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்லுவான். இப்போ ஜிமின் தான் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், உன் வேலையை என்னமோ பாரு வாட அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுவான், அந்த லேப்டாப்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஜிமினை இழுத்து வச்சு ஹக் பண்ணி படுத்துக்குவான். இன்சைடு ஜிமின் ஸ்ட்ரகிள் பண்ணுவான். ஸோ ஜங்குக்கோட பிடியில் ஜிமினால் வரவே முடியாது. சரின்ட்டு ஜிமினை சைலண்ட்டாக படுத்துக்குவான். இப்படி தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுதுடா. இன்சைடு ஜங்குக்கு தான் ஏஞ்சிட்டு ஸோ அவனை ஆஸ் யூஷுவலாக அவனோட ஒர்க்கை போய் பார்க்க ஆரம்பிச்சிருவான். இன்சைடு ஜிமினும் என்ன பண்ணுவான், ஸோ எல்லாம் அவனும் ஒரு 7:30க்கு மேலே ஏஞ்சிட்டு ஸோ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி அப்படியே கிளம்பி வந்துடுவான்டா. இன்சைடு அதே மாதிரி தான் பார்க் ரெடியாகி வந்துடுவாங்க. இவங்க எல்லாமே டைனிங் டேபிள் வந்து சாப்பிட்டுட்ருப்பாங்க. இப்போ ஜமீன் தான் அப்படியே நக்கலாக ஜங்குக்கை பார்ப்பான், எப்போ ஆஃபீஸ்க்கு வர அப்படின்ற மாதிரி ஐஸ்லேயே கேட்பான். இன்சைட் ஜங்குக்கு தான் நீ போச்செல்லாம் பின்னாடியே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்லுவான். இன்சைட் ஜிமின் தான் உனக்கு ரூட்டு தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கக்குள்ள இன்சைடு ஜங்குக்கு தான் ஐயா கில்லாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சைடு ஜிமின் தான் அடியா அப்படின்ட்டு ஒரு மாதிரி வந்து ஸோ இவங்க 2 பேரும் ஐஸ்லேயே பேசிகிட்டு இருப்பாங்க. இன்சைடு லியாவும் லில்லி வந்துட்டு ஸோ எல்லாமே அந்த பக்கம் பார்க்கு எல்லாமே சாப்பிட்டுட்ருப்பாங்க. இன்சைடு லியா என்னன்னு தெரில, லில்லிக்கிட்ட ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்டே இருக்கா. ஸோ லில்லி சைலண்ட்டாக இருந்தால் கூட போய் கிட்ட உட்காந்து பேசுகிறதும் ஒரு மாதிரி உரசுறதும் ஃபுட்டுக்கெலாம் ஒரு மாதிரி சாப்பாடு எடுத்து வைக்கிறதும் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். சைடு லில்லிக்கு ஆனால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியல. இன்சைடு ஜங்குக்கு தான் இதை நோட் பண்ணியிருப்பான். சரி அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுருவான். இன்சைடு என்னன்னா இப்போ லியா சாப்பிட்டு அவன் காலேஜுக்கு கிளம்பிடுறான். லில்லி யூஷுவலாக அவளோட ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிடறா. அதே மாதிரி தான் மிஸ்ஸஸ் பார்க்கும். இன்சைடு ஜிமினும் பார்க்கும் அதே மாதிரி ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுறாங்க. இன்சைடு ஜங்குக்கு தான் ஸோ என்ன பண்ணுவான்னா அவங்க ஜிமினோட அம்மா கிட்ட தான் ஆண்டி இந்த மாதிரி எனக்கு ஒரு ஒர்க் இருக்குது, நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா அவனை வெளியே கிளம்பி போயிடறான். இப்போ இப்படியே தான் வந்துட்டு டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ வந்து ஒரு 11 o'clock இந்த மாதிரி ஆகுது. இன்சைடு ஜிமின் தான் ஆஃபீஸில் அப்பாட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பான். ஸோ அதான் அந்த ஃபைலெல்லாம் கொஞ்சம் அது மிஸ் ஆகிருக்குல்ல, ஸோ அதெல்லாம் உட்காந்து அப்படியே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்சைடு அங்கே வெளியே ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும். என்ன சவுண்டுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜிமினுக்கு தான், ஏன்னா அந்த வெளியே அந்த கேபினுக்கு வெளியே இருக்கிற சவுண்டு உள்ளே கேட்கும். அந்தளவுக்கு அவங்க வெளியே சவுண்டாக இருக்கும். இந்த சைடு ஜிமின் தான் சரி என்னன்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜிமினுக்கு செம்ம ஷாக்குடா. அங்கே பார்த்தா நம்ம ஜங்குக்கு தான். ஸோ எப்படி வந்திருக்கானா, அவன் டை வந்து ஹெட்டில் கட்டியிருக்கான், அந்த கோட்டெல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கான், ஷர்ட் ஒழுங்காக போடல, அந்த ஃபேண்ட் ஒழுங்காக போடல, ஒரு மாதிரி எப்படி சொல்லனா பட்டிக்காட்டானுக்கு கோட் ஷர்ட்டு போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு நிற்கிறான். என்னை வெளில விடுங்க, நான் போகணும், நான் ஜிமின் கிட்டே போகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிற்கிறான். சரி ஜிமின் தான் ஜங்குக்கா
இது என்னடா கோலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக்கில் தான் நின்றுட்டுருக்கான். இந்த சைடு அந்த சைடு ஜங்குக்கு தான். ஸோ என்னை விடுங்க, அங்கே உள்ள என் குள்ளச்சிருக்கான், நான் என் குள்ளச்சிக்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து அங்கே இருக்கவங்க அந்த செக்யூரிட்டிகிட்ட வந்து ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். இந்த சைடு எப்படின்னா, ஸோ அந்த ஆஃபீஸ் ரூம்லேருந்து உள்ளே வந்திருப்பான்டா. உள்ளே வந்துட்டும் அங்கேருந்து சண்டை போட்டுகிட்டே உள்ளே வந்துகிட்டே இருப்பான். இவங்களும் தடுத்து பார்ப்பாங்க, முடியாது, ஏன்னா நம்ம ஐயாவோட பாடி அந்த மாதிரி. இந்த சைடு ஜங்குக்கு தான் அப்படின்னு ஒரு மாதிரி வந்து அப்படியே எப்படின்னா அவங்க இடத்துல சண்டை போட்டுகிட்டே அப்படியே உள்ளே வந்துகிட்டே இருப்பான். இப்போ அங்கே ஒரு மேனேஜர் தான் வராங்கடா. ஸோ இங்கே என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. சார் யாருன்னு தெரில சார், இவங்க பாட்டில் உள்ளே வந்துட்டு நான் அவங்கள பார்க்கணும் இவங்கள பார்க்கணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. இப்போ அது நம்ம லீதாண்டா. இப்போ அந்த சார், ஹலோ உங்களுக்கு யார் வேணும்? அதுவா, இங்கே பார்க் ஜிமின் இருக்கான்ல, அவனை தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்லுவான். இந்த சைடு லீதான். என்ன புரியல? பார்க் ஜிமினா? அதான் ஜிமின் குளிச்சி என் ஒய்ஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி பேசுவான். இந்த சைடு ஜிமின்குலாம் அவ்வளோ கோவம் வரும் இந்த மாதிரிலாம் பேசக்குள்ள. இந்த சைடு ஜிமின் தான் வேகமாக வருவான், வந்து ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். இந்த சைடு ஜங்குக்கு தான் அப்படின்னா, குளிச்சி நான் பாரு உள்ளே வந்து என்னை உள்ளே விடவே மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பட்டி காட்டா மாதிரியே பேசுவான். இந்த சைடு ஜிமின் தான், என்னடா இது கோலம், இன்னும் இப்படி வந்திருக்க, நீங்களாம் ஆஃபீஸ் போகக்குள்ள இப்படி தானே வந்திருக்கீங்க, சரிடா அது என்ன தலையில்? அதுவா, நான் கடைக்கு போனேன்னா இந்த மாதிரி கோட்டு ஷூட்டு ஷர்ட்டெல்லாம் கேட்டேன்னா அவங்க கொடுத்தாங்களா, ஸோ எல்லாம் எடுத்து போட்டேன். கரெக்டாக தானே போட்டிருக்கேன். அப்புறம் இது என்னன்னு கேட்டேன்னா அது டைனாங்களா, சரி இது எங்கே கட்டுன்னு கேட்டேன். உன் தலையில் கட்டுனாங்க, அதை கட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்லுவான். இப்போ ஜிமின் தான், என்ன தலையில் கட்ட சொன்னாங்களா? ஆமாடா, அந்த கடைக்காரன் அப்படி தான் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்லுவான். இப்போ ஜிமின் தான், என்னடா இது கோலம், என்ன இது அப்படின்னு சொல்லக்குள்ளே இந்த சைடு லீ தான், ஜிமின் யார் இவங்க? அது அது என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்லுவான். ஃப்ரெண்டா? நான் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே இல்லை. என் ஃப்ரெண்டு தான், இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் என்ன பண்ணுவான், ஜங்குக்கோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே தரன்னு இழுத்துட்டு அப்படியே ரூம்குள்ளே போயிடுவான்டா. இந்த சைடு உள்ளே போயிட்டு ஜங்குக், என்னடா இது கோலம், என்ன இது கோலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்லே இந்த சைடு ஜங்குக்கு தான், ஏன் குளிச்சி இது நல்லாலையே என்ன? ஓகேடா, நான் இந்த பாட்டு இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சாரி நான் லேட்டாக போகிறதுக்கு, சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, பாய்.